வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. எலிசபெத் on fire. சொல்லுங்க எல்ஷா, இந்த நாளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்ஷா? Dad, in my entire life, today is a black day of politics. இன்னைக்கு உண்மையிலே அரசியல்ல ஒரு கேவலமான நாள். ஒரு ஷொட்டே. What's the hell? How dare he says about ladies? சொட்டையா இருக்கறதெல்லாம் போய் நீங்க சொட்டை அப்படி சொல்ல முடியுமா? Prostitutes. I cannot digest these words. My dear dad, I'm your little princess. Once upon a time, you and that Savukku were discussing about that police karango. அப்பெல்லாம் நீங்க எவ்வளவு டிசென்ட்டா பேசிக்கிட்டு இருந்தீங்க டாட். இந்த மாதிரி ப்ராஸ்டிடியூட் அப்படிங்கிற வேர்டை நீங்க எங்கேயாவது யூஸ் பண்ணீங்களா டாட்? இவர் ஒரு ஐஜியா இருப்பாரு, சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா உன் அழக பார்த்த காதல் வருது? கண்டிப்பா இல்ல. போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன அழக பார்த்தா? இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. உன் வீட்டுல வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில பச்சை குத்துது. நான் அவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி நீ இவனே ஒரு பொறுக்கி. That is entirely வேற scenario. This is entirely வேற scenario. I couldn't digest this in my entire political career. உடனே அவங்க அப்பா சிச்சுக்குனே, என்னத்துக்குமா நீ கோபப்படுற? இதெல்லாம் தான் நாங்க நல்லா பேசியிருக்கோம்ல. நானும் சவுக்கு இப்படி பேசல, ஆனா இதே மாதிரிதான் பேசிட்டு வந்தோம். ஒரு பொண்ணா பிறந்ததாடி அந்த பெயின் தெரியும், அதுக்கு நீங்க பொண்ணா பிறக்கணும். அன்னைக்கு நீங்க போலீஸ்கார பெண்கள் எல்லாம் பத்தி நீங்க பேசுனீங்கல்ல, அன்னைக்கெல்லாம் எந்த பெண்களுக்கும் பெயினே இல்ல டாட். On the time, I was proud about my dad, how he is decoding every single details. நீங்க ஒவ்வொரு பெண்களையும் அந்த ஆபீசர் கூட அவ்வளவு ப்ரௌடா அவ்வளவு கிரியேட்டிவா பேசுனீங்க. சவுக்கு சங்கர் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா அதை நீங்க கேரி பண்ணி கொண்டு போனீங்க. On that moment, I have learned lot from you, Dad. எவ்வளவு விஷயம் அவருக்காக நீங்க சொன்னீங்க. ஒரு பொண்ணா பிறந்ததுல, அதுவும் உங்களுக்கு பொண்ணா பிறந்ததுல நான் ரொம்ப அப்பதான் ப்ரௌடா ஃபீல் பண்ணேன் டாட். பட் who is that சொட்டே? What is the name of that சொட்டே டாட்? அவருமா பொன்ராஜனோ தைக்கிறாருமா. அவரு அப்துல் கலாம் இருக்கும் போது கூடயே ஒர்க் பண்ணி இருக்கிறாருமா. நம்ம தாவேக்கா பெண்கள் பேசுனதும் தப்புதானமா அப்படின்னு அந்த டாட் சொல்ல மாட்டாருமா. அப்துல் கலாமா அவரு சயின்டிஸ்ட் தானே, அவரு எந்த மூளையில இவரை தூக்கி பிஏவா போட்டாரு? அந்த சயின்டிஸ்டுக்கே மூளை இல்ல டாட், இவரை தூக்கி அசிஸ்டண்டா போட்டிருக்காரு. சொல்லுங்க, யாரு இந்த ஆளு? ஒண்ணு இல்லம்மா, அவர் பொன்ராஜன் பேரு, அப்துல் கலாம் கிட்ட பிஏவா இருந்தாரு. இது எந்த மூலையில அப்துல் கலாம் இந்த ஒரு பிஏவை போட்டாரு? பெண்களை எப்படி மதிக்கணுங்கிறத சவுக்கு சங்கர் கிட்டையும் என் டாட் கிட்டையும் கத்துக்கோங்க பொன்ராஜ். இருந்தாலும் அந்த எலிசபெத்த நம்ம ஒரு இடத்துல பாராட்டணுங்க. செக்ஸ் ஒர்க்கர்ங்கிற பேர் தாங்க சொல்லணும், விபச்சாரிகள்ங்கிற பேர் சொல்லக்கூடாது. இது சுப்ரீம் கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் எலி செத்து போச்சு, உயிரோட வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, 2022 ரூலிங்கே சொல்லுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க விபச்சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நாட் ஈவன் யூஸ் தட் வேர்ட். சுப்ரீம் கோர்ட்டே செக்ஸ் ஒர்க்கர்ஸ் தான் சொல்றாங்க. இப்ப கூட உங்களை நான் டிஃபேம் பண்றேனால வருத்தப்படாதீங்க எலிசபெத். நீங்க என்ன தப்பா பேசிருக்கீங்கிறதான் சொல்றேன். ஏன் தெரியுமா கண்ணு இப்படி சொன்ன? இப்ப சொன்ன பாத்தீங்களா ஒரு வார்த்தை, அழகா சொன்னீங்க. ஒரு லேடி சொல்றாங்க, என் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய ரொம்ப பிடிக்கும், அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. அத சொல்லி முடிச்ச அடுத்த வார்த்தையே இந்த அம்மா ஒண்ணு சொல்லுது, ஐ எம் ப்ரவுட், நானும் அப்படி சொல்லுவேன், எனக்கும் என் வீட்டுக்காரரை விட விஜயத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா சொல்லலைங்க, அப்பாவை பிடிக்கும் தம்பியை பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன், ஒருத்தவங்க சொல்றாங்க ஆமா எங்க வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்கும், அதுல சொல்றது என்ன தப்பு இருக்கு? எனக்கு நான் கூட சொல்லலாம், எனக்கு என் வீட்டுக்காரரை விட இப்ப எனக்கு வீட்டுக்காரன் எங்க வீட்டுக்காரன் என் அப்பா தான் பிடிக்கும், என் தம்பி தான் பிடிக்கும், எனக்கு இவரை தான் பிடிக்கும், அவரை தான் பிடிக்கும் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உடனே அட இதே மாதிரி அந்த லேடியும் சொல்லியிருந்தா பொன்ராஜ் இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. அட என் வீட்டுக்காரரை விட எங்க அப்பாவை தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்றதுல எந்த தப்புமே இல்லம்மா, என்ன தப்பு இருக்கு அதுல? இப்ப எலி செத்து போச்சு, புரட்சி பேசுற நீங்க எவ்வளவு கான்சியஸா வார்த்தையை யூஸ் பண்றீங்க. என் வீட்டுக்காரரை விட விஜயத்தான் பிடிக்கும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு சொல்றதுக்கு வாய் வரல? நான் என் வீட்டுக்காரோட இருக்கிறத விட விஜய் கூட இருக்கிறதா பிடிக்குது, எனக்கு விஜயத்தான் பிடிக்கும், நான் அவர் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு என்ன?
நீங்க தான் சொல்லணும், நீங்களே சொல்லுங்க. உடனே உங்க அப்பா வர்றாரு. அப்பா யாரு? இந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸோட டாடு. தே ஆர் இன்னசென்ட் பீப்புள்மா, தே ஆர் வெரி இன்னசென்ட் பீப்புள். இன்னசென்ட் பீப்புள் மேல இவ்வளோ ஒரு 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 என்ன சொல்றது குற்றச்சாட்டு, ஒரு அபாண்டத்தை சொல்லும்போது அந்த பிள்ளைங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல, எனக்கு கல்வியே முக்கியம் கிடையாதுன்னு பேசுற இன்னசென்ட் பீப்புள்ஸ். ஆனா இன்னைக்கு பிராக்டிகல் எக்ஸாமா, எனக்கு பிராக்டிகல் எக்ஸாமும் தேவையில்லை, எக்ஸாமும் தேவையில்லை, எனக்கு படிப்பும் தேவையில்லை, விஜய பார்த்தா மட்டும் போதும்னு வர இன்னசென்ட் பீப்புள்ஸ். ஆனா என் தலைவருக்கு நான் தங்கச்சியா இருந்துட்டு போறேன், அக்காவா இருந்துட்டு போறேன், தோழியா இருந்துட்டு போறேன், ஏன் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறேன், அந்த அளவுக்கு இன்னசென்ட்மா, பயங்கரமான இன்னசென்ட் பீப்புள்ஸ்மா அவங்க எல்லாம். நாமக்கல்ல ஒரு அக்கா எவ்வளவு இன்னசென்டா பேசினாங்க. என்னோட பிஃபோர் மேரேஜ்ல இருந்து ஐ லவ் வித் விஜய், அந்த ஒரு தடவை பூத்த பூவே உனக்காக விஜய்க்காக மட்டும் தான். பட் நான் செகண்ட் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் காதல் என் இதயத்துக்குள்ள பூத்துக்கிட்டே இருக்கு. அந்த அம்மாக்கு வீட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த அம்மா அதை எவ்வளவு இன்னசென்டா சொன்னாங்க தெரியும். அந்த அளவுக்கு இன்னசென்ட் பீப்புள்ஸ்மா இவங்க எல்லாம். அதைத்தான் நாங்க தமிழ்ல தற்குறிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது புரிய மாட்டேங்குது இந்த அப்பாவுக்கும் மகளுக்கும். இருந்தாலும் இந்த அப்பனும் மொழியும் கொஞ்ச நேரம் பேசட்டும். அட இந்த எலிசத்து போச்சு இன்னசென்ட்டுகளுக்கு அந்த இன்னசென்ட்டுகளே பரவாயில்ல. அடுத்து கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்வி, பொன்ராஜே தேவையில்லைன்னு ஆயிடுச்சுங்க. இப்ப நாங்கெல்லாம், அதாவது திமுக காரங்க நாங்கெல்லாம் எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை என்னன்னு கூப்பிடுறோம்? அப்பான்னு கூப்பிடுறோம். இப்ப நாங்க அவரை அப்பான்னு கூப்பிடுறதுனால எழுசித்து போச்சு அப்படின்னு சொல்லுதுங்க. இப்ப ஸ்டாலின் கூட தான் வந்து அவர்கள் அப்பான்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அதை வச்சு நம்ம ஏதாவது அப்படி பேச முடியுமா? ஏனுங்க பொன்ராஜ் இப்படி சொன்னாருங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, இது ரெண்டுக்கு என்னங்க பெரிய வித்தியாசம்? ஏன் அவரு கேக்குறாருன்னா, நீ ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா இருக்கும் போதே இன்னொரு பொண்டாட்டியோட புருஷனுக்கு ஏன் பொண்டாட்டியா போற, இப்படி லென்த்தா கேட்காம ஷார்ட்டா கேட்டாரு. உடனே நீங்க கோவப்பட்டு நீங்களா ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா உங்களோட அம்மாவுக்கும் ஸ்டாலினுக்கும் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. பொன்ராஜ் தப்பா பேசினாரு அப்படின்னு தெரிஞ்ச இத இன்னசென்ட் எலிசபெத்துக்கும் அவங்க டேடுக்கும் எலிசெத்து போச்சு பேசின இந்த வார்த்தை ரொம்ப தப்பு அப்படின்னு தெரியாம போச்சே அப்படிங்கறதுதான் நமக்கு ரொம்ப வருத்தம். என்ன எல்ஷா எப்படியா பேசுவீங்க, அப்பனும் முள்ளையும் உட்கார்ந்து இப்படி அரசியல் பேசுவீங்க? உங்க அப்பாவும் உங்க அப்பா ஃப்ரெண்டு பேசுனதையும் நீங்க எவ்வளவு ப்ரௌடா எடுத்துக்கிட்டீங்க எல்சா? எலிசபெத் கேக்குறாங்கோ, இவங்க எல்லாம் எங்க போனாங்க? நீங்களே கேளுங்கம்மா, எவ்வளவு நேரம் நான் டப்பிங் கொடுக்குறேன். ஏன் இல்லைன்னா உங்களுடைய சோசியல் மீடியாலே வந்து பெண்களுக்காக கொந்தளிக்கும் சில மீடியாக்கள் இருக்கு, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? What is Srividya doing? Srividyaவோ ஸ்ரீதிவ்யா whoever that is. ஓ இவங்கெல்லாம் வந்து கேட்கணும் அப்படித்தானே? ஸ்ரீவித்யாவோ ஸ்ரீ திவ்யாவோ அவங்க ட்ரைப்ஸ்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க, அது ஒரு தடவை கேட்டுறீங்களா? இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதை எல்லாத்தையும் தாண்டி எதுக்கும் கப்பன நீங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்க, அதுதான் புரியல. நீங்க பேசின அந்த கண்டென்ட்டை மட்டும் எடுத்து போட்டேன்னு வைங்களேன், அந்த ஆள் பெண்களை பத்தி ரொம்ப தரைக்குறைவா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அந்த ஆளும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க கொஞ்சம் கூட வந்து ஒரு அவனுக்குன்னு ஒரு டீசன்சி இல்லையா? நான் அவன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இவ்வளவு கேவலமா தரம் குறைவா வந்து பெண்களை வந்து ஏதோ இந்த ஜெனரேஷன்ல பேசிக்கிட்டு and they're telecasting that also. அந்த இன்டர்வியூ எடுத்தவன் அவனுக்கும் எந்த கான்சியஸும் இல்லாம தடுக்கவே இல்ல. இப்ப நீங்க சொன்னத அப்படியே எடுத்து சவுக்குக்கும் உங்க அப்பனுக்கும் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 10 பொருத்தமும் பட்டையை கிளப்பிட்டு மேட்ச் ஆகுது. நீங்க உங்க அப்பனை ஓப்பனா திட்டுறீங்க, முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு சிரிச்சுக்கிட்ட, புள்ள பேசுறதுனாலயோ என்னவோ. பெண்களை குறித்து அன்னைக்கு உங்க அப்பாவும் சவுக்கு பேசுறது எவ்வளவு நல்லா இருந்தது தெரியுமா? ஏதோ வேலைக்கு வேண்டியோ ப்ரொமோஷனுக்கு வேண்டியோ தகுதியும் திறமையும் இல்லாத பெண்கள் இப்படித்தான் ஃபுல்லா அட்ஜஸ்ட்மெண்ட், அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்க போது? அதுங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, இது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சவுக்கு சொன்னப்ப இந்த இன்டர்வியூ எடுத்தா பாத்தீங்களா ஒருத்தன், யாரு? உங்க அப்பந்தான் முன்னாடி உட்கார்ந்துட்டு, ஆமாங்க சவுக்கு கரெக்ட் தான், ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க. பொன்ராஜ் ரொம்ப தெளிவா நான் சொன்னதுல தப்பில்லைன்னு சொல்றாரு. நான் பயன்படுத்திய அந்த வார்த்தை தவறுனா அந்த வார்த்தை தவறு, அத பேசலாம். உண்மையாலுமே எலிசபெத் அவர்களே, நீங்க ஒரு தாவேகா தொண்டராக, தாவேகாவின் ஆதரவாளராக, தாவேகாவின் நல்ல சப்போர்ட்டராக நீங்க என்ன பேசி இருந்திருக்கணும்னா, தாவேகா கட்சியோட தலைவர் இருக்கார்ல, அதான் தற்குறி ஆக்டர் விஜய்,
விஜய் அங்கிள் நீங்க டைவர்ஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமே அங்கிள். இவ்வளவு வருஷம் உங்க கூட இருந்த உங்க வைஃப் பெண் தானே அங்கிள். அவங்க வர்த்தில்லன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? ஆக்சுவலா நீங்க தான் அங்கிள் வர்த் இல்லை. உண்மையாலுமே நீங்க வர்த்தா இருந்திருந்தீங்கன்னா உங்க பிள்ளையும் உங்க பையனும் உங்க கூட தானே இருந்திருப்பாங்க அங்கிள். உங்க பையனும் உங்க கூட இல்ல, உங்க பிள்ளையும் உங்க கூட இல்ல, உங்க பொண்டாட்டியும் உங்க கூட இல்லல்ல அங்கிள். இப்படி யாருமே இல்லாம நான் தான் தமிழ்நாட்டின் சிஎம்மா வருவேன்னு சொல்ற நீங்க அங்கிள் வெளியே வந்து என் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக தான் வந்திருக்கேன்னு நீங்க சொல்றீங்க அங்கிள். அப்ப நீங்க த்ரிஷாவையும் விட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிருந்திருக்கலாம்ல அங்கிள். நீங்க அப்படி த்ரிஷாவை கூட்டிட்டு போறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாவேக்கால இருக்கிற பெண்கள் எல்லாருமே நீங்க த்ரிஷாவை கூட்டிட்டு போனது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தாவேக்கால இப்படி பேசின 1-2 பெண்கள்ல மட்டும் வை த்ரிஷா வை டோன்ட் வி அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. நாங்களும் பொண்டாட்டியா வரோங்கிற மாதிரி சில வார்த்தைகளை சொல்றாங்க. டியர் எல்சா, நீங்க ஆக்சுவலா பேசியிருக்க வேண்டியது உங்க டேடு கிட்ட இல்ல, உங்க டேடு சப்போர்ட் பண்ற, அதாவது நீங்க சப்போர்ட் பண்ற உங்க தலைவர் கிட்ட. இப்பவும் தள்ளி எல்லாம் போல, இப்பவே இமீடியட்டா உங்க தலைவர் கிட்ட பேசுங்க. பெண்கள் அரசியலுக்கு வர்றதே இவ்வளவு சிக்கலா இருக்கிற இந்த காலத்துல நாங்க உங்க ஃபாலோவரா வரோம். ஆனா நாங்க வெளியே போய் பேச முடியாத அளவுக்கு உங்க பர்சனல்ல இருந்து நிறைய அசிங்கத்தை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. உருப்படியா படிச்சு ஒரு வெங்காயத்தையும் பேசுறது இல்ல. சரி, அதத்தான் பண்றது இல்லைன்னா உங்க நடத்தியும் சரியில்லையே. லீகல் டேர்ம் படி டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். பட் பிஃபோர் டைவர்ஸ் கோர்ட்ல அந்த கேஸ் போயிட்டு இருக்கும் போதே எந்த கேஸுக்காக தன்னுடைய மேரேஜ் லைஃப் இதோட முடிச்சுக்கலான்னு சங்கீதா முடிவு பண்ணி டைவர்ஸ் அப்ளை பண்ணாங்களோ அந்த கேஸவே கூட்டிட்டு இன்னொரு மேரேஜுக்கு போறதுங்கிறது மிஸ்டர் விஜய் எங்களுக்கு அவமானமா இருக்கு. நீங்க உச்சத்தை விட்டுட்டு வந்ததோ இல்ல உங்க குடும்பத்தை விட்டுட்டு வந்ததோ பெருசு இல்ல. நீங்க த்ரிஷாவை விட்டுட்டு வாங்க, வந்து ஒழுங்கா கட்சியை நடத்த பாருங்க அப்படின்னு சொல்லுங்க எலிசா. ஒரு பெண்ணாக தாவேக்கு ஆதரவாளராக உங்களுக்கு பெயின் வர வேண்டியது, நீங்க பேச வேண்டியது பொன்ராஜ் கிட்ட இல்ல, உங்க தலைவர் கிட்ட. இது வரைக்கும் வேற எந்த பெண்களையுமே பொன்ராஜ் இப்படி பேசினது இல்ல. இவர் அப்படி பேசுனது சரின்னு எல்லாம் நம்ம சொல்ல வரல. எப்படி ஸ்டாலின் அப்பான்னு சொன்னா அவங்க அம்மா கூட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றீங்களோ ரெண்டுமே தப்புதான் எலிசபெத். இந்த 2 தப்பையும் செஞ்சு வச்சவன் பேரு தான் விஜய். சோ விஜய் கிட்ட பேசுங்க, விஜய்க்கு எதிராகவும் பேசுங்க. ஆனா நான் எலிசபெத்துக்கு சப்போர்ட்டா தாங்க பேசுவேன். உங்களுடைய அரசியல் வருகையும் உங்க பேச்சும் மிக சிறப்பு. அந்த கருத்துக்கள்ல பல தவறுகள் இருக்கு, அதெல்லாம் மாத்திக்கங்க. அதெல்லாம் மாத்தணும்னா முதல்ல உங்க டேடு கிட்ட இருந்து, டேடு பிரின்சஸ்ல இருந்து வெளியே வந்து நிறைய பேசுங்க. நம்ம எல்லாருமே பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.